நெஞ்சுக்கு நெருக்கமான உறவுகளே, நமது குழந்தைகளுடைய திருமணம் தள்ளி போவதற்கு காரணம் என்ன? 13 வயதில் அவள் வயதுக்கு வருகிறாள், பூ பெய்துகிறாள். 20 வயதில் அவள் அனைத்து அனுபவங்களையும் வீட்டில் பெற்றுக்கொள்கிறாள், படிப்பை, அனுபவத்தை, வாழ்க்கை முறைகளை. ஆனால் அவளுக்கு திருமணம் செய்கின்ற வேலையை நாம் தொடங்குவதே 25 வயதுக்கு மேல். 30 வயது கடந்த பிறகு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உட்டறியும் ஐம்புல இன்பங்களையும் அவள் அனுபவிக்க தவறிய பிறகு அவளுக்கு திருமணம் செய்து வைத்து என்ன பலன்? உறவுகள், 13 வயதில் திருமணம் வருவதற்கு அவள் தயாராக ஆகிறாள், பூ பெய்து விடுகிறாள், வயதுக்கு வந்து விடுகிறாள். எத்தனை ஆண்டுகள் அவள் தன்னுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, எண்ணங்களை இதயத்தில் போட்டு போட்டு பூட்டி வைத்தே தன் காலத்தை தள்ளுவாள். விலங்குகளும் பூக்களும் மனித ஜீவராசிகளும் எல்லாம் ஒன்றுதானே. அவர்களுக்கு ஆசைகள், ஆசாபாசங்கள் இருக்கத்தானே செய்யும். காலகாலத்தில் நாம் திருமணம் நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களை நமக்கு இருக்கிறதே. நல்ல இடம் வரும் 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 என காத்திருந்து காலம் கடந்த பிறகு ஏதோ ஒரு பெண்ணோ பையனோ கிடைத்தான் என்று தள்ளிவிடுவதில் என்ன பலன்? சில பெற்றோர்கள் அதை உணர்வதில்லை. உறவுகளே, 400 பெண்கள் இருக்கிறார்கள், 1000 பையன்கள் இருக்கிறார்கள். இவர்களை ஏன் நாம் தேர்வு செய்ய தயக்கம்? ஒரு பையன் கூட உங்களுக்கு உகந்த பையன், உங்களுக்கு சரியான பையன் இல்லையா? ஜோதிடம் அதை தடுக்கிறதா? இல்லை அவருடைய பண வசதி உங்களை தடுக்கிறதா? இருவரையும் இணைத்து வையுங்கள். ஓரளவு சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். நம் குடும்பத்திற்கு தகுதியானவராக இருக்கின்றாரா என்று பாருங்கள். உறவுகளே, இளமையை நாம் வீணாக்க வேண்டாம். குழந்தைகளுடைய இளமை பருவம் மிக முக்கியம். ஆண்கள் விட்டுத்தள்ளுங்கள். பெண்களுடைய இளமை என்பது பெண்கள் நம்மிடம் சொல்லவே மாட்டார்கள். எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று. வேண்டாம் வேண்டாம் என்று தான் சொல்வார்கள். ஆனால் பெற்றோர்களை நாம் அதை தடுத்து நிறுத்தி அவர்கள் கேட்கவில்லை என்பதற்காக காலத்தை தள்ளுவது ஆரோக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடாது. உறவுகளே, தெரிந்தவரிடம் சொல்லுங்கள். தெரியாதவர்கள் உங்கள் முகநூலில் நம்முடைய வாப்பில் வந்தால் கூட அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான தேவைகளை, தேடல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எதை நாம் அதிகப்படியாக தேடுகிறோமோ, தேவையை நம் மனதில் பூட்டி வைத்து இருக்கின்றோமோ, இரவு பகலாக பேசுகிறோமோ, நம்முடைய மனைவியோடு, நம்முடைய குழந்தைகளோடு, நம்முடைய உறவினரோடு, அதுதான் கூடும். பேசாமல் இருந்தால், கேட்காமல் இருந்தால், தேடாமல் இருந்தால் எந்த பொருளும் கிடைக்காது. எண்ணங்கள் வலிமையாக இருந்தால், இதயங்கள் திறந்திருந்தால் வாசல்கள் திறக்கும் என்பதுதானே உண்மை. உறவுகளே, இன்றே தொடங்குங்கள், இன்றே தேடுங்கள். உங்களுக்கான நல்ல வரன் காத்திருக்கிறது. நன்றி உறவுகளே.